ஒரு சிலர் முருகப்பெருமான தெய்வமா பார்க்குறாங்க. ஆனா, ஒரு சிலர் முருகப்பெருமானை தனக்குள் இருக்கும் ஒரு தத்துவமாகவும், தனக்குள் இருக்கும் ஒரு உள்ளுணர்வு நிலையாகவும் பார்க்குறாங்கல்ல. உங்களை பொறுத்தவரை முருகப்பெருமான் யார்? ரொம்ப அற்புதமான கேள்வி இது. முருகன பத்தி பேசணும்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கான ஒரு பெரிய ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரியான ஒரு வார்த்தைய கேட்டிருக்கீங்க. ஏன்னா, "ஆதியும் அவனே, அந்தமும் அவனே. அண்டத்தில் உள்ளதே உன் பிண்டத்தில் இருக்குன்னு" சொல்றாங்க. நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், முருகன வந்து உள்முகமா பார்க்குறாங்க, வெளியில தெய்வமா வழிபடுறாங்க. அப்படின்னா, 2மே வேணும். 2மே இருந்தா தான் அந்த சிவசக்தி தத்துவத்த நம்ம அடைய முடியும். ஏன்னா, ஞானத்தின் அதிபதி அவரு. ஞானம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா, நம்ம போனா தான் கிடைக்கும். அனுபவம் வந்தா தான் கிடைக்கும். அப்ப கோவிலுக்கு போகணும். பக்தி இருக்கணும். அவர தெய்வமா பார்க்கணும். தெய்வமா பார்க்குறவங்களுக்கு தெய்வமாவே அவர் காட்சியளிப்பாரு. உள்முகமா பார்த்தா உள்முகமா காட்சியளிப்பாரு. எனக்கு எந்த விதத்தில காட்சியளித்தாருன்னா, என்னுடைய அனுபவத்தில நான் அவர அனுபவிச்சேன். உள்முகமா தான் நான் அனுபவிச்சேன். ஆனா, அவர தெய்வமாவும் நான் தரிசிச்சேன். ஆனா, இங்க நீங்க இன்னொரு விஷயம் முக்கியமானதுன்னா, தெய்வம், கடவுள், ஆண்டவன் இது 3க்குமே வித்தியாசங்கள் இருக்கு.